வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன சொன்னாலும் சரிங்க, எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிங்கன்னா நான் பாஜக கூட்டணியில் இருக்க முடியாது. டிசம்பரில் சொல்லுவேன், அப்புறம் திடீர்னு நவம்பரில் சொல்லுவேன் அப்படின்னாரு. டைரெக்டாகவே சொல்லி முடிச்சிட்டார். இன்னைக்கு பாஜக கூட்டணி விட்டு டிடிவி தினகரன் அமமுக பொதுச் செயலாளர் விலகல். இருந்தாலும் நான் ஒரு சமாதானத்தின் வெளிப்பாடாக கட்டாயமாக அவரை நான் சமாதானம் செய்வேன், நேரில் சந்திப்பேன் அப்படின்னு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டார். அது சம்பந்தமாக 2 நாளைக்கு முன்னாலேயே டிடிவி தினகரனை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு சால்வையை போட்டு மற்றபடி என்ன பேசணுமோ அதை பேசி வந்ததாக ஒரு தகவல். வெளிப்பார்வைக்கு ஒரு சமாதானத்தின் வெளிப்பாடு, ஆனால் உள்ளே ஒரு விஷயம், அது ரொம்ப மறைமுகமாக மோடிக்கும் தெரியாமல் அமித்ஷாவுக்கும் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு ரொம்ப பகிரங்கமாக போயிட்டுருக்கு. புது கட்சி ஆரம்பிக்க போகிறார் அண்ணாமலை, வேற ஒன்றும் கிடையாது. புது கட்சி ஆரம்பித்து டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், அப்புறம் அதோடு சேர்ந்து தாவேகாவையும் கூட்டு சேர்த்து தனி அணி, அதுக்கு அண்ணாமலை தலைமை. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பில்டப்பு, ஒரு ஃபார்முலாவோட டிடிவியை தினகரன் அண்ணாமலை சந்திச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான தகவல் தான் இன்னைக்கு ரொம்ப வைரலான விஷயமா போயிட்டுருக்கு. பொதுவாகவே பாஜகவில் இருக்கிறப்பே எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் பிடிக்காது. இன்னைக்கு பாஜகவில் இருந்துட்டு இருக்கிறாரு, இருந்தாலும் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அது இன்னைக்கு வயிற்றெரிச்சலான ஒரு சூழலாக இன்னைக்கு அண்ணாமலைக்கு இருந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு வகையிலைங்க, காற்று இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்ல, எனக்கு பொறுப்பு வேணும் அப்படிங்கிறது அண்ணாமலையோட நிலைப்பாடு. கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. சரி, என்ன பண்ணுறது? அப்போ எடப்பாடி சேர்ந்துட்டார். அதிமுக பாஜக அந்த கூட்டணியை துண்டாட வேண்டும். அடுத்தது பாஜகவை ஜெயிக்காமல் எவ்வாறு செய்ய வேண்டும். இந்த 2 நிலைப்பாடு தான் இன்னைக்கு அண்ணாமலையினுடைய கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இது எப்படியோ மோப்பம் பிடிச்சி எடப்பாடி ஃபைலோடு கொண்டு போய் காமிச்சிட்டார் அமித்ஷா விட்டார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு காட்டமான ஒரு சூழலில் அண்ணாமலை மீது அமித்ஷா, பாஜகவுடைய தேசிய தலைமையகம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் டிடிவியை நட்பின் வெளிப்பாடாக கூட்டணியோடு இணைவதற்காகத்தான் போனேன் அப்படி என்னதான் சொன்னாலுமே சரி, அதை நம்பக்கூடிய நிலையில் எடப்பாடியும் கிடையாது, பாஜகவுடைய தலைமையும் கிடையாது. இதன் அடிப்படையில் இன்னைக்கு அவருடைய ஒரு சூழல் ரொம்ப நெருக்கடியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல். சொத்துக்களை கண்டபடி வாங்கி போட்டார் அண்ணாமலை. இன்னைக்கு தான் அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதையும் ஃபைல் பண்ணி எடப்பாடி கொண்டு போயிட்டார். பாஜகவுக்கு வேட்டு, மற்றபடி தலைமைக்கு தெரியாத நிறைய சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் அண்ணாமலை. அப்படிங்கிறப்ப எடப்பாடி நான் கூட்டு பாஜகவோடு என்ன பிரயோஜனம் இருக்கு? யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இவர் குண்டக்க மண்டக்க குட்டையை குழப்பிட்டு உட்கார்ந்துருக்காரு. மற்றபடி நயினார் நாகேந்திரனுக்கும் இவருக்கு பிடிக்கவே இல்லை. இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறாரு. சொல்லாதையெல்லாம் நயினார் நாகேந்திரன் சொன்னதாக இன்னைக்கு பில்டப் போயிட்டுருக்கு. அதே நான் டிடி தினகரன் அப்படிங்கிறவர் அது வேற விலகிட்டார். ஓபிஎஸ் ஆல்ரெடி விலகியாச்சு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி அடைய சாத்தியமே கிடையாதுங்க. அதுக்காகத்தான் அமித்ஷா டெல்லிக்கு போனது. வெளிப்பார்வைக்கு வேறு விதம். செங்கோட்டையன் போட்டு கொடுத்துட்டாரு, அமித்ஷா கூப்பிட்டாரு, போனார் அப்படின்னா அதுவும் ஒரு உள்ளீடாக இருந்தாலுமே கூட அது ஒரு 10% தான். மெயின் அண்ணாமலைக்கு வேட்டு. ஏன்னா நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி எல்லாம் ஒரே கட்சியில் இருந்தவங்க, அதிமுகவில் இருந்தவங்க. அந்த நேரத்தில் கூட நயினார் நாகேந்திரன் ஒதுக்கி வைக்கப்பட்டார் அதிமுகவில். அதுவும் இன்னைக்கு பயங்கரமான தகவலாக போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் அன்னைக்கே டிடிவி ஓபிஎஸ்க்கு யாருக்குமே பிடிக்காது.
அதிமுகவில் இருந்த காலத்திலே நயினார் நாகேந்திரன் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்குமே பிடிக்காது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட சொல்லி சிறிது கட்சியை விட்டு நீக்கி வைத்தார்கள். பிறகு அது ஒரு பிரச்சனையாக போச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து அது வேறு விதமான சூழல், பழி வாங்கக்கூடிய ஒரு சூழல். நயினார் நாகேந்திரன் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அவரு கை வரிச்சிட்டாரு. ஆனால் அதில் அறிகுறி தெரிஞ்சு டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் வந்து துண்டு விலகியாச்சு பாஜகவுக்கு. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக கொண்டுட்டு போய் எடப்பாடி இன்னைக்கு அமித்ஷாட்ட ஃபைல் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ணாமலையோட சொத்து ஒரு கையில், பாஜக அதிமுக கூட்டி விளங்காமல் செய்வது எப்படி, அதுக்கு என்ன ஓட ரெண்டா முடிஞ்சு போய். இன்னைக்கு எப்படி பாமக ரெண்டா விடுது, அப்பனும் பிள்ளையும் ஒரு கையில் வச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து அண்ணாமலை ஒரு கையில், அமித்ஷா ஒரு கையில் வச்சுக்கலாம். அதன் அடிப்படையில் புதுக்கட்சியை தொடங்குவதற்காக ஆதரவை தேடுவதற்காக நான் டிடிவியை பார்க்க சென்றேன் அப்படிங்கிற மனோநிலையோடு தான் இன்னைக்கு அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனை பார்க்க போயிருக்கிறார். பார்த்தாச்சு. அதன் அடிப்படையில் தன்னுடைய கருத்தையும் சொல்லியாச்சு, டிடிவியில் சொல்லியாச்சு, அப்புறம் ஓபிஎஸ்ஸையும் சொல்லியாச்சு. அடுத்தது தாவேகா, அது லைனை போட்டால் வேலை முடிஞ்சது. மற்றபடி சசிகலாவுக்கு அது எப்படியும் ரூட்டு போயிருக்கும், முடிஞ்சு போச்சு. தாவேகா, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, அண்ணாமலை, பாஜக பிரித்த ஒரு விஷயம். மொத்தம் 5 பேர் சேர்ந்து ஒரு தனி கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக துண்டு துண்டாக்கப்பட்டது அதிமுக, முடிஞ்சு போச்சு. டிடிவி முழுமையாக இருந்துட்டு இருக்கு. மற்றபடி தாவேகா, பாஜகவும் 2 துண்டாக்கக்கூடிய சமயத்தில் அதுவும் துண்டா போச்சு. அப்படிங்கிறப்ப பாஜகவும் ஜெயிக்க முடியாது, அதிமுகவும் ஜெயிக்க முடியாது. 10வது செங்கோட்டைன்னு 6வதாக சேர்த்துக்குவாங்க, முடிஞ்சு போச்சு. இதன் வெளிப்பாடு வந்து இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஜகவை சேர்ந்தவர், சேலம் மாவட்டத்து பாஜக கலை கலாச்சார பிரிவினுடைய தலைவர் தங்கமணி அப்படிங்கிறவர் வந்து அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்கார். இது ஆரம்பத்தின் வெளிப்பாடு. எடப்பாடி போனதுக்கு பின்னால தான் அவர் ஆரம்பிக்கிறார். இத்தனைக்கும் எடப்பாடி ஏரியாவிலே ஆரம்பிக்கிறார். யாரு? தங்கமணி பாஜக. அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் எல்லாம் வந்து சினிமாக்காரர்கள் தான் ரசிகர் மன்றம் இருக்கும். உலகத்திலே வந்து அரசியல்வாதிக்கு ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு மட்டும்தான். அப்படிதான் நம்ம பார்க்கக்கூடிய சூழலாக இன்னைக்கு வந்துட்டு. அரசியல்வாதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டறை, மற்றபடி கழகம், இந்த மாதிரி ஒரு சங்கம், துண்டு நிறுவனம், இந்த மாதிரி தான் வைப்பாங்க. அதன் அடிப்படையில் ஆரம்பிப்பாங்க. ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை. ஏன்னா ரசிகன் அப்படிங்கிறப்ப ஒரு நடிகனுடைய ஒரு நடிப்பை பாராட்டும் விதமாக, மெச்சி விதமாக ரசிகர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய மன்றம் தான் ரசிகர் மன்றம். இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவர் எந்த படத்தில் நடித்தார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் பாஜகவில் இதுவரை நடித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. அதன் அடிப்படையில் தங்கமணி பாஜக வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் அவ்வளோ அடுத்தடுத்து தமிழகம் முழுவதும் ஆரம்பிச்சிருவாங்க. அதன் அடிப்படையில் வந்து ஒன்றா சேர்ந்து அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சதுனால பாஜக தலைமையிலேருந்து மிகப்பெரிய ஒரு டோஸ் பார்த்து உஷாராக இருந்துக்க, இல்லைன்னா சொத்து ஃபுல்லாக முடங்கிடுவோம் அப்படின்ட்டார். ஆமாம், மோடி அமித்ஷாவும் சேர்ந்து சொத்து ஃபுல்லாக முடங்கிடுவோம். மற்றபடி உன்னுடைய நிலைப்பாடு வெளியவே வராது. அந்த அளவுக்கு கைது செய்து உன்னை உள்ளே வைக்க ஆமாம் ஒரு 5 நிமிஷம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான மிரட்டல் பாஜக தலைமையிலிருந்து அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்தாச்சு. அதன் அடிப்படையில் வெக்ஸ் ஆகி இன்னைக்கு வந்து இந்தியாவிலே இல்லை அண்ணாமலை. யாழ்ப்பாணம், இலங்கைக்கு போயிட்டார். அதுக்கு முன்னாடியே வந்து குடும்பத்தை அமிச்சிட்டார். மொத்தமாக போனோம்னா வேற மாதிரி நினச்சிருவாங்க போட்டு குடும்பத்தை ஃபஸ்ட்டு மனைவி சோன்ஸோ எல்லாத்தையும் அமிச்சிட்டாரு. பின்னால் இவர் போகிறார். கேட்டால் சும்மா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரெஸ்ட் எடுக்கிறது அங்கே என்ன இருக்குது? யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊட்டி, கொடைக்கானல், மற்றபடி சுவிட்சர்லாந்து, அதுதான் வந்து ரெஸ்டிங். இவர் யாழ்ப்பாணத்துக்கு போகிறார். அங்கே ஏதோ ஒரு பஞ்சு உட்காந்துருக்கும். மற்றபடி வந்து வெக்ஸாகி போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு. ஒரு வாரம் கழித்து இந்தியாவுக்கு வருவார். இலங்கை யாழ்ப்பாணத்திலேருந்து
வந்தவுடன் மிகப்பெரிய ஒரு தகவல் கையில் இருப்பதாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் போகிற சமயத்தில் அண்ணாமலைகிட்ட கேட்டிருக்காங்க, தனிக்கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி கேள்வி போட்டோம் அப்படி சொன்னது. ஆரம்பிக்கிறப்ப நான் சொல்கிறேன் அப்படின்னு போட்டு அவர் ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டார் யாழ்ப்பாணம். இப்படி ஒரு சூழலில் அண்ணாமலையோட நிலைப்பாடு இருந்துட்டு இருக்கு. ஆனால் பழிவாங்கும் நோக்கத்தோடு அண்ணாமலை இருந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடியை நோக்கி. மற்றபடி பாஜகவை வளரவிட்டால் நாம் வளர முடியாது. ஏன்னா இவர்தான் ஒரு புதுசாக ஒரு எதிர்கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல். பாஜக இரண்டாக உடைத்து அப்படிங்கிறப்ப பாஜக இருக்கிறது சொற்பம். ஐநார் நாகேந்திரன்லாம் மிக போராட்டமாக செயல்படுவாரா அப்படின்னா சொல்ல முடியாது. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் நயினார் நாகேந்திரன் கூடிய சீக்கிரம் அந்த தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கி விடலாம் அப்படிங்கிற சூழல் இங்கே போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் எடப்பாடிக்கும் நயினார் நாகேந்திரனும் இஸ் ஓகே, பட் அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கும் உட்காரல. அது ஆரம்பத்திலே தெரிஞ்சதான். அப்போ எடப்பாடி விடக்கூடாது, பாஜக விடக்கூடாது. தமிழகத்தில் டிடிவி, ஓபிஎஸ், தாவேகா, செங்கோட்டை, சசிகலா நம்ம மொத்தம் 6 பேர் சேர்ந்து டோக்கன் கம்ப்ளீட் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா போட்டு டிடிவிலையும் சொல்லியாச்சு, ஓபிஎஸ்லேயும் சொல்லியாச்சு. அதன் அடிப்படையில் சசிகலாவுக்கும் போயிருக்கோம். மற்றபடி தாவேகா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஆல்ரெடி கூட்டணிக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறது விஜயனுடைய ஒரு கோட்பாடு. எப்படி ஆட்சியில் பங்கு கிடைக்குதா இல்லையா? 2 சீட் வந்தால் கூட ஆளுக்கு ஒரு அமைச்சர் போஸ்ட், முடிஞ்சு போச்சு. வரணும், அது அப்புறம். திமுக இருக்கக்கூடிய நிலைமையில் இவர்கள் போடக்கூடிய திட்டமெல்லாம் ஜெயிக்குமாங்கிற ஒரு கேள்வி இருந்தாலுமே கூட இவர்களாக போட்டு கொண்டிருப்பதாக இன்னைக்கு ஒரு தகவல் யாழ்ப்பாணத்திலிருந்து வரட்டும். அப்போ தனிக்கட்சியோட பேரை ஆரம்பிப்பார். எப்படியோ ஒன்றுங்க, ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அண்ணாமலை ரசிகர் மன்றம் கொழுந்து விட்டு பரவ போகுது. அங்கங்கே மூக்கில் அண்ணாமலை ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க போகிறாங்க. அவ்வளோதான். இதை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் அதெல்லாம் டோட்டலாக ஒன்றா சேர்த்து அவ்வளோ மே 2026 மே ஏப்ரல் அதுக்குள்ளே ஜூனுக்குள்ளே எப்படியும் தேர்தல் வச்சுருவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கம்ப்ளீட்டாக புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து பாஜகவுக்கு ஆப்போசிட்டாக முடிஞ்சு போச்சு. அவ்வளோ கூட்டணி தான். பாஜக வருதோ இல்லையோ, அதிமுக வருதோ இல்லையோ, கட்டாயமாக வராது. அண்ணாமலை சொந்தமாக கட்சி ஆரம்பித்தா கட்டாயமாக அதிமுகவுக்கு அடி, பாஜக அவர் குறிப்பாக பாஜக சரியான அடி. ஆமாம், அப்படிங்கிறப்ப கட்டாயமாக திமுகவுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஆமாம், 234 தொகுதி திமுக தான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.